அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது எப்பொழுதும் எப்பொழுதும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம், இறைவாராதனை செய்கிறோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம், இறைவா ஆராதனை செய்கின்றோம். அன்பை உருவானங்கள் அருமை தகப்பனே, ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம் உம்முடைய இறை இரக்கத்தின் செய்திக்காக பேராவலோடு நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்கு ஏங்கி தவிக்கிறது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகிறது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பது சிட்டுக்குருவிகளுக்கும் கூடு கிடைத்துள்ளது. எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான். சங்கீதம் 119 135 சொல்வதைப் போல, வாழ்வழிக்கும் விதிமுறைகளை எனக்கு கற்பிக்கும் உமது வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வாழ்வழிக்கும் விதிமுறைகளை, நானே ஒளி, நானே வழி, நானே சத்தியம், ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னேன். நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுக்காக என்ன மன்னாவை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசுவீராக. இந்த நாளில் சிந்தனைக்கு நீர் எங்களுக்கு தருகிறது. நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவர். இறைவன் உனக்கு ஒளி தருவார் என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. இறைவன் உனக்கு இந்த நாளில் ஒளியை தரும். வாழ்க்கை இருளாக இருக்கிறதா, காரிருளாக இருக்கிறதா, என் நிலையில் இருந்தாலும் இந்த நாளிலே இறை இரக்கத்தின் செய்தி, இறைவன் உனக்கு ஒளி தருவார். என் குழந்தாய், நீ எனக்கு மிக பிரியமான ஒரு சமனசாக இருக்கிறாய். உன் அன்னையாகிய நான் உன்னை நேசிக்கிறேன். உன்னை எனக்கு மிக அருகில் நெருக்கமாக வைத்திருக்கிறேன். உன்னை பற்றி நான் துயரமாய் உள்ளேன் என்று நினைக்காதே. நீ என் மகனுக்கு மிக நெருக்கமாக வர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஜெபி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். என் குழந்தாய், இந்த நாட்களில் உனக்கு எவ்வளவு களைப்பூட்டுவதாக, சோர்வு அடைய செய்வதாக உள்ளன என்பதை நான் அறிவேன். இந்த நாட்களில் உனக்கு எவ்வளவு களைப்பூட்டுவதாக, சோர்வு அடைய செய்வதாக உள்ளன என்பதை நான் அறிவேன். ஆனால் அது அவ்வாறு இருக்க ஒரு காரணம் உண்டு. உனது இந்த சிறிய துன்பத்தை நீ அன்போடு ஏற்றுக்கொண்டால் எனது எளிய பிள்ளைகளுக்கு நான் உதவ முடியும். இறைவன் உனக்கு ஒளி தருவார். அனைத்தும் உனக்கு நன்றாக புரியும். இப்படி இருக்கத்தான் குழந்தாய் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய்.
என்னிடம் முழுவதும் உன்னை கையளிப்பதால் உன் இதயத்தின் புதிய வழிகளை, உன் இதயத்தின் புதிய கதவுகளை நீ எனக்கு திறப்பாய். அப்போது உனக்கு இன்னும் அதிகமாக தருவதற்கு என்னால் இயலும். நீ கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் கூட நான் உனக்கு அதிகமாகவே தருகிறேன். அது உன் இதயத்தின் ஆழங்களில் நடைபெறுகிறது. நீ தொடர்ந்து ஜெபிக்கும்படி நான் உன்னை கேட்கிறேன். இறைவன் உனக்கு ஒளி தருவார். இறைவன் நமது வானக தந்தை. இதை உணர்ந்தாலே குளிரும் சிந்தை. இறைவன் நமக்கு வானக தந்தை. நீர் எங்களுக்கு வானக தந்தையாக இருக்கிறீர் ஆண்டவரே. இறைவன் எங்களுக்கு வானக தந்தையாக இருக்கிறார். இதோ உம்முடைய திருவிழத்தை செய்ய நீர் என்னை அழைத்தமைக்காய் நன்றி ஆண்டவரே. இறைவன் உனக்கு ஒளி தருவார் என்ற உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்நாட்களில் உனக்கு எவ்வளவு களை பூட்டுவதாக, சோர்வடைய செய்வதாக இருப்பதை நான் அறிகிறேன் என்று உம்முடைய ஆறுதல் மொழிக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அவ்வாறு இருக்க ஒரு காரணம் உண்டு. உனது இந்த சிறிய துன்பத்தை நீ அன்போடு ஏற்றுக்கொண்டால் எனது எளிய பிள்ளைகளுக்கு நான் உதவ முடியும் என்ற உம்முடைய ஆறுதல் வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. இறைவன் உனக்கு ஒளி தருவார் என்ற உம்முடைய வாக்கு தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. அனைத்து உனக்கு நன்றாய் புரியும். இப்படி இருக்கத்தான் குழந்தாய் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஒளியின் மக்களாக இருக்க நீர் எங்களை அழைத்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உன் இதயத்தின் புதிய வழிகளை, கதவுகளை நீ எனக்கு திறப்பாய். அப்போது உனக்கு இன்னும் அதிகமாக தருவதற்கு என்னால் இயலும் என்ற உம்முடைய ஆறுதல் வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவர். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உன் இதயத்தின் புதிய வழிகளை, உன் இதயத்தின் கதவுகளை நீ எனக்கு திறப்பாய். அப்போது உனக்கு இன்னும் அதிகமாக தருவதற்கு என்னால் இயலும் என்று உம்முடைய ஆறுதல் வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. நீ கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் கூட நான் உனக்கு அதிகமாக தருவேன் என்று உம்முடைய ஆறுதல் வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. அது உன் இதயத்தின் ஆழங்களில் நடைபெறுகிறது என்ற ஆறுதல் வார்த்தைக்காய் நன்றி. அது உன் இதயத்தின் ஆழத்தில் நடைபெறுகிறது என்று உடைய ஆழ்ந்த சிந்தனைக்காய் நன்றி. அது உன்னுடைய இதயத்தில், ஆழ்ந்த இதயத்தில் நடைபெறுகிறது என்று நீர் என்னை உணர்த்தினீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ தொடர்ந்து ஜெபிக்கும்படி உன்னை கேட்கிறேன் என்ற உம்முடைய கட்டளைக்காக, உம்முடைய அன்புக்காக இதோ அடியேன் வருகிறேன் ஆண்டவரே. எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இறைவன் உனக்கு ஒளி தருவார் என்ற உடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.